மிகவும் ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி தமிழ்நாடு போய் கொண்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதனால அப்படி நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில மிக தெளிவா நம்ம சொல்றோம். ஏன்னா இதுவரைக்கும் எந்த வருஷங்கள் நீங்க கடந்த 5 ஆண்டுகளாக அல்லது 6 ஆண்டுகளாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த மே மாதத்துல ஒரு கனமழையாக இருக்கும். அப்படியே நமக்கு வங்கக்கடல்ல ஏதாவது ஒரு புயல் சின்னம் உருவாகி மேற்கு வங்கமோ அல்லது சத்தீஸ்கர், ஒரிசா இது போன்ற பகுதிகளை நோக்கி நகர்ந்து அங்க எல்லாமே நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு பெய்ததை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த வருஷத்துல குறிப்பா நமக்கு வந்து ஒரு தாழ்வு பகுதி உருவாகி வடகிழக்கு பருவமழையில எப்படி நமக்கு ஒரு புயல் சின்னமோ அல்லது தாழ்வு மண்டலமோ கரை கடந்தா மிக கடுமையான மழை பொழிவு இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு மழை பொழிவு அடுத்த வாரத்துல தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம பதிவு செய்கிறோம். ஆபத்தான நிலையில் தமிழக கடலோர மாவட்டங்கள் அதுதான் நம்ம மிக முக்கியமா சொல்லணும். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்களும் சற்றே உஷார் நிலையில் இருப்பது நல்லது. ஏன்னா அடுத்த வாரத்துல மிக கடுமையான மழை பொழிவுகள் தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டன் எல்லாருமே கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் மே 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதிகள் வரை மிக கனமழை முதல் அதி கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவுக்குள்ள தமிழ்நாடு போக போகிறது. அதை எதிர்கொள்றதுக்கு நீங்க தயாரா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிகள் வரைக்கும் மிக கடுமையான மழை வாய்ப்புகள் கடலோர பகுதிகள், டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள், தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் கனமழை புரட்டி போடும். குறிப்பா கடலோர மாவட்டங்கள் மிக கனமழையாக பதிவாகிறதுனால மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் உட்பட டெல்டா மாவட்டங்களும் மிக கடுமையான மழை பொழிவை சந்திக்க நேரிடும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உட்பட தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமடையும். சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்கள்ல மிதமான மழையாகவும் இன்றைக்கு பதிவானாலும் வருகிற மே 8, 9 தேதிகளிலிருந்து நமக்கு மிக கனமழை தென் மாவட்டங்களிலும் புரட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குமரி கடல் பகுதிகளிலும் ஒரு காற்று சுழற்சி நிலவுவதற்கான வாய்ப்புகளும் சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கு. தென் மாவட்டங்கள் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இனி வரும் நாட்களில் கனமழை தொடர்ந்து இருக்க போகுது. பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேர மழை பொழிவாகவும் மே 2வது வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அதிகாலை மற்றும் காலை நேர மழை பொழிவாகவும் எதிர்பார்க்கலாம். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மே 7ஆம் தேதி முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மே 7ஆம் தேதி முதல் மிக கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ தென் மாவட்டத்திலே தொடர்ந்து நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். நண்பர்களே, மே 7ஆம் தேதி முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். அதுல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியிலும் பரவலாக கனமழை விட்டு விட்டு தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், இங்கதான் நம்ம மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் ஒரு மிதமான மழை, கனமழை மட்டும்தான். ஆனா இனிமே வரப்போகிற நாட்கள் வரலாறு காணாத ஒரு மழை பொழிவு இந்த கடலோரம் மற்றும் டெல்டாவில் இனி வருகிற நாட்கள்ல எதிர்பார்க்க முடியும். மே 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை மிக கனமழை முதல் அதி கனமழையானது புரட்டி போடும். குறிப்பாக முதலாவது டெல்டா மாவட்டங்களில் கடுமையான மழை வாய்ப்பு இருக்கு. திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளில் மிக கடுமையான மழை வாய்ப்புகள் எல்லாமே இந்த மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா பகுதிகளிலும் கடுமையான கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் உறுதியாக பதிவாகும். எப்பொழுது அப்படின்னா மே 9 முதல் 13 வரை இருக்கக்கூடிய நாட்கள்ல மிக கடும் கனமழை டெல்டா மாவட்டங்கள் எதிர்கொள்ள நேரிடும். விவசாயிகள், குறிப்பாக டெல்டா விவசாயிகள், நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. உங்களுக்காக தான் இந்த தேதிகள் அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருது. அடுத்ததாக கடலோர மாவட்டங்கள், வட தமிழக கடலோர பகுதிகள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல பகுதியான கனமழை பதிவாயிருக்குங்க. சும்மா இல்லைங்க, பகுதியான கனமழை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பதிவாகிட்டே தான் வருது. திருவள்ளூர்ல சில இடங்கள்ல கனமழை, காஞ்சிபுரத்துல சில பகுதிகள் கனமழை, செங்கல்பட்டுல சில இடங்கள்ல மிதமான மழை வரைக்கும் தொடர்ந்து பதிவாகி இருக்கிறது. அதனால ஒரு சில இடங்கள் இன்னும் மழை பெய்யாமலும் இருக்கு.
நிறைய இடங்களில் மழை சற்று பற்றாக்குறையும் இருக்குது. எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர பெய்யலையோ அந்த பகுதிகளிலும் வருகிற நாட்களில் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடைவதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே கவனமாக இருந்துக்கோங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கடலோர மற்றும் டெல்டா பகுதிகள் முழுவதுமாகவே வருகிற வாரங்களில் மிக கனமழையும் அதிகனமழையும் தீவிரமடையும். காரணம் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கிய நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தொடர் மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் வருகிற வாரங்களில் கனமழை புரட்டி போடும். காற்றுடைய வேகத்தன்மையும் அதிகரிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் மே 2வது வாரத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் குறிப்பாக மே 10, 11, 13 மற்றும் 14 தேதிகள், மே 10 முதல் 14 வரை கடும் கனமழை பொறுத்தவரை வட தமிழக உள் மாவட்டங்களிலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு வருகிறது. ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதை நம்ம கேட்டுக்கிறோம். இனி வரப்போகிற எல்லா நாட்களுமே மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகளாக தான் நம்ம பார்க்கிறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான இடங்களில் பலத்த மழையானது தீவிரமடையும். சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் மிதமான மழை பொழிவாகவும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா உள் மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் வருகிற வாரங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெயில் ரொம்ப அதிகமாக கொளுத்துச்சேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. வெயிலை விட நமக்கு புயலே வரப்போகுது. அதனால நீங்க வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அதிக அளவு ஒரு புயல் மழை பொறுத்தவரை தமிழகத்தை நோக்கி வருகிற நாட்கள்ல காத்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழை அளவு பாருங்க. ஒரு முதல் 4 மாவட்டங்கள் எடுத்திருக்கிறோம். நிறைய மாவட்டங்கள்ல மழை பதிவாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல பல இடங்கள்ல நமக்கு மழை பதிவாயிருக்கு. ஆனா அதுல குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் உங்களுக்கு எடுத்து நம்ம சொல்றோம். ஏற்கனவே கடந்த சில நாட்களாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் டெல்டா பகுதிகளில் மழை தீவிரம் இருக்கும் அப்படின்னு. பாருங்க, திருச்சியில மட்டுமே 10 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவு. தியாகதுர்கம், சின்ன சேலம், சங்கராபுரம் போன்ற இடங்களில் கடுமையான மழை பொழிவுகள் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் பதிவாகியிருக்கு. அப்புறம் பெரம்பலூர் மாவட்டம் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாயிருக்கு. பாருங்க, எல்லாம் அந்த டெல்டா பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லாமே டெல்டா மாவட்டங்கள் தான். ஆகவே இந்த பகுதிகள் முழுவதுமாக நல்ல ஒரு தீவிர மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நமக்கு மழை சரிவர பெய்யாத இடங்களிலும் இன்று முதல் உங்களுக்கு மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து அதிகரிக்கும். பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேர மழை வாய்ப்பாகவே எதிர்பாருங்க. காலை மற்றும் பகல்ல இப்போதைக்கு மழை கிடையாது. ஆனால் நமக்கு மே 8 அல்லது 9 தேதிக்கு அப்புறம் அதிகாலை மற்றும் காலை நேர மழை பொழிவுகளும் நம்ம எதிர்பார்க்க போறோம். அதை எதிர்கொள்றதுக்கும் தயாராக இருங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகி இருக்கு. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.